சமீப காலமாக, அதுவும் மிக சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இந்த டைவர்ஸ் அப்படின்ற மேட்டர், விவாகரத்து அப்படின்ற வார்த்தை கேட்டு 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 நமக்கே அது என்னையா விவாகரத்து வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சா அப்படின்னு. எங்க விவாகரத்து வேற எங்க ஊர் உலகத்துலயும் நடக்கிறது இல்லையா? அதுக்காக அப்ளை பண்றது இல்லையா? திரும்ப ஏங்க இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ் சினிமாவில் நடக்கிறது அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஊர் உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்குது வந்து அது எல்லாம் வந்து அங்கேயே கடந்து போகிறது. இல்லைன்னா ஒரு பத்திரிகையில் ஒரு பெட்டி செய்தியா வந்து முடிஞ்சு போகுது. இவர்கள் எல்லாம் செலிபிரிட்டிகள் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவர்களை ஃபாலோ செய்பவர்கள். இவர்கள் தான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இவங்க வந்து டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணா அது ஏதோ ரொம்ப சும்மா சாதாரணமா ஊர்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு அது இவங்களும் வந்து கடந்து போயிடுவாங்களோ, இவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களன்ற அக்கறை தான் இதை திரும்பவும் பேசுறது. அதே சமயத்தில் ஒரு குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கை, ஒரு குழந்தை குட்டிங்களோட இருக்கிறவங்க, ஒரு கணவன் மனைவி நினைச்ச நேரத்தில் துட்சமா அந்த வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போறது நல்லது கிடையாது. நீங்க மனசு வச்சா பேசினா திரும்பவும் மனசு மாறினா ஒன்னா சேரலாம் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப பெரியவங்க சொல்றது. திரும்பவும் சொல்றதுதான். கிராமங்கள்ல இது மாதிரியான பஞ்சாயத்துகள்லாம் வரும் வந்து நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும்போதெல்லாம் வரும் அது. அதை வந்து அந்த ஊர்லயே வச்சு பேசி தீர்ப்பாங்க பெரியவங்கலாம். அது காரணம் என்னன்னா இது காலகாலத்துக்கான ஒரு பயிர் வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்வாங்க ஒரு திருமணத்தை. இதோட முடிஞ்சு போயிடும். ஒரு கணவன் மனைவி உறவு, அவங்களுக்கான குழந்தைகள், அந்த குழந்தைகள் பெரியவராகணும், பெரியவர்களாகி படிக்கணும், அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும், அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கு பேரம்பத்தி பிறக்கிறத வந்து இவங்க மடியில் வச்சு கொட்டாடும். இதுதாங்க வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய இதுதான். இதை நீங்க வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக, மனக்கசப்புக்காக, ஒரு சின்ன ஒரு ஈகோக்காக வெட்டி நீங்க பாட்டு பிரிஞ்சு போகிறது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா மாறும். அதே சமயத்துல நீங்க பேசினா உட்காந்தா திரும்பவும் சேரலான்னு இதோட நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இப்போ ஜெயம் ரவி, ஆர்த்தி, இப்படியா போயிட்டே இருக்குது. நீங்களாம் பேசுங்க, உட்காந்து இது பண்ணுங்க. இப்போ தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர போறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் ஜெயரவியும் ஆர்த்தியும் பேசி முடிக்கலாமே? அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து இவ்வளோ தூரம் இழுத்து போதா இல்லையா? சோசியல் மீடியா, புதுதளங்கள், விவாத மேடை, பட்டிமன்றம், இது வரைக்கும் கொண்டு வர அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயம். இந்த விவாகரத்துன்ற விஷயம் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் மேலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி 1985 இதை விட பெரிய பூதாகரமா வந்த சம்பவம் இருக்கு. இந்த மாதிரியான சோசியல் மீடியா, யூடியூப் சேனல், அப்புறமா வந்து இன்ஸ்டா, அது இது லொட்டு லொசுக்கு எதுவும் இல்லாத காலகட்டங்கள். ஒரு 4 டெய்லி பேப்பர், ஒரு முக்கியமான 5 வார இதழ், ஒரு 10 சினிமா மாத பத்திரிகை, அப்புறம் சின்ன சின்ன பத்திரிகைகள்லாம் இருக்கும். வந்து இவ்வளோதான் மீடியா, வானொலி, தொலைக்காட்சி, அவ்வளோதான். இதுதான். இதில் வானொலி தொலைக்காட்சியில் கண்டிப்பாக இந்த மேட்டர்லாம் பேச மாட்டாங்க. 1985 ஒரு சில வார இதழ்கள், குறிப்பாக ஒரு வார இதழ் சினிமா மித்திரன்னு நினைக்கிறேன், அவங்க தொடர்ந்து என்னன்றாங்க, ரஜினியும் லதாவும் வந்து டைவர்ஸ் பண்ண போறாங்க, 2 பேரும் பிரிகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு 3 மாத காலம் எழுதுறாங்க. இது சம்பந்தமாகவே வந்து ஆரம்பிச்சு எழுதிக்கிட்டே வராங்க. சில வார இதழ்கள் கிசு பாணியில எழுதுறாங்க. என்னையா கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்காங்க, ஐஸ்வர்யான ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த சின்ன பொண்ணு இருக்குது, லதாவுக்கு வந்து லதா ரஜினிகாந்துக்கு அடுத்த குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்? அப்போ பத்திரிகை தாங்க பெரிய விஷயம். பத்திரிகை செய்தி தான் பெரிய இதுவாக மாறும். அதை வந்து டெய்லி பேப்பர் தொடலை, மேபி வார இதழ் மட்டும்தான் எழுதிட்டு இருக்காங்க. அதுவும் சினிமா வார இதழ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, பல காரணங்கள் சொல்றாங்க. இதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு அந்த நேரத்தில் உண்மைத்தன்மை இல்லைன்னு. என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து அரே ராமா அரே கிருஷ்ணான்ற ஒரு இயக்கத்துல சேர்ந்துட்டாரு. அதனால வந்து அவருக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை அவருக்கு வந்து ரொம்ப புளிச்சு போச்சு. அந்த குடும்ப பந்தத்திலிருந்து அவர் விளங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த இயக்கத்துல ரொம்ப தீவிரமாயிட்டாருன்னு. அவர் நடிச்ச 3 முகம்ன்ற படத்துல ஒரு கேரக்டர் அப்படிதான் வரும். ஒரு பாட்டே கூட வச்சிருப்பார். சீதா ராமா சீதா கிருஷ்ணான்னு பாடுற மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கும். அந்த அமைப்பு, அந்த இயக்கம் அப்பதான் ரொம்ப தீவிரமா ஆன்மீகத்துல வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ரஜினிகாந்துக்கும் லதா ரஜினிகாந்துக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒரு செய்தி வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தி ஒன்று வருது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீக இயக்கத்திற்காக தன்னுடைய போயஸ் கார்டன் வீட்டையே அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா பார்த்து கட்டின வீடு, அந்த இடத்த பார்த்து வாங்குது. அந்த போயஸ் கார்டன் வீடு இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் மியூசிக் அகாடமி இருக்கு. மியூசிக் அகாடமி பின்னாடி தான் புதுப்பேட்டை கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல ஒரு மாடியில ஒரு ஷீட்டு வச்ச ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தவர் தான் ரஜினிகாந்த்.
அதுக்கு எதிர்க்கவே வந்து ஒரு ஹைடெக்கான, அதாவது என்ன சொல்றது, சென்னையினுடைய இதய பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த போயஸ் கார்டன்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கனவு. அந்த வீட்டை அந்த இயக்கத்துக்கு வந்து எழுதி வச்சுட்டாரு, தானமா எழுதி வச்சுட்டாரு. இது லதா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப குமுறி போயிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, சென்னையினுடைய மிக பின்தங்கிய புறநகர் பகுதி, நான் சொல்றது 80s, அது மிகவும் பின்தங்கிய புறநகர் பகுதி அப்படின்னு அவங்க சொல்றது இதுன்னா வேளச்சேரி, இன்னைக்கு வந்து சிட்டி. அந்த வேளச்சேரியில ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வேளச்சேரி வீட்டுக்கு எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிடலான்றாங்க. அதுக்கு லதா ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. இது பத்திரிகையில் அந்த காலத்தில் வந்த செய்தி. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பிரிவுக்கு என்னென்ன காரணம்? இல்ல இதெல்லாம் கிடையாதுங்க. அவருடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்தர் படம் நடிக்கிறாரு. அதுல வந்து ராகவேந்திரார் நடிக்கிறதுனால கடுமையான விரதம் இருக்கிறாரு. அந்த விரதத்தோட சேர்த்து மனைவியுடன் ஒன்றா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தள்ளி வச்சுட்டாரு. அவர் வந்து நிஜமா ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிட்டாரு. அவர் இல்லற வாழ்க்கை மேல ஈடுபாடு இல்லை. அவர் ராகவேந்தர் நடிக்கிறதுனால அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு துறவியா மாறிட்டாரு இப்படின்னு ஒரு பக்கம். இதுக்கிடையில இன்னும் பத்திரிகை வர செய்திகள் தான் வந்து இன்னொரு பத்திரிகை என்ன பண்ணுது, சாமி இதெல்லாம் கிடையாதுங்க, ரஜினிகாந்துக்கு லதா ரஜினிகாந்துக்கு ஒரு சின்ன ஒரு பனிப்போர் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க, லதா ரஜினிகாந்த் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ரஜினிகாந்த் பிடிவாதமா இருக்காரு, எனக்கு வேணான்னு. அதுக்கு உண்மையான காரணம் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, அப்புறம் ஸ்ரீ ராகவேந்தருக்காக சன்னியாசியா இருக்கிறது, அப்புறம் போயஸ் கார்டன் விற்கிறது எல்லாம் கிடையாது. ஹிந்தியில மகாகுருன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் சூப்பர் ஹிட்டு. ரஜினிக்கு ஜோடி யாருன்னா மீனாட்சி சேஷாத்ரி. இவர் என்ன பண்றாரு, பாலிவுட்ல இருந்து வர பட வாய்ப்புகள்லாம் வரும்பொழுதெல்லாம் மீனாட்சி சேஷாத்ரி அந்த படத்துல எனக்கு ஜோடியா நடிக்கணும்னு சிபாரிசு பண்றாரு. அப்படி இல்லைன்னா அந்த கதையை சொல்லாதீங்கன்னு துரத்தி விட்டுறாரு. இது தாங்க இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு இங்க ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. இப்படி ஒரு இது ஏங்க. அப்ப என்ன மிஞ்சி போனா வந்து ஒரு 10 பத்திரிகைகள் இருக்குங்க. வந்து நான் சொல்றது மேகசின் இதுவா. இன்னொரு மேகசின் என்ன எழுதுது, சாமி நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது, அது உண்மைதான், லதாவும் ரஜினிகாந்த் பிரிய போறாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? லதாவுடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பா அவங்களுடைய சகோதரி, அவருடைய சகலை யாரும் தெரியும், ஒய்ஜி மகேந்திரன், அவருடைய சகலை, அவருடைய மைத்துனர் யாரு, ரவிச்சந்திரன், அனிருத்தோட அப்பா, அப்புறம் லதா அவருடைய தங்கை, இவங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. நாங்க சொல்ற படத்துல தான் நீங்க வந்து ஒத்துக்கணும், நாங்க சொல்ற டைரக்டர் கிட்ட தான் நீங்க கதை கேட்கணும், நாங்க தான் சம்பளம் பேசிப்போம், நாங்க தான் பேமெண்ட் வாங்குவோம் அப்படின்னு அவங்க வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. இது ரஜினியோடைய அந்த தனிமை இருக்கு இல்லைங்களா, அந்த சுதந்திரம் அது பறி போயிடுது. ரஜினி எப்பவுமே ஒரு ஃப்ரீ பேர்டு, வந்து யாரும் அவரை வந்து எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணக்கூடாது இன்னைக்கு வரைக்கும். இது தாங்க உண்மையான காரணம் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து ஒரு குண்டு போடும். அந்த பக்கம் இந்த ஒய்ஜி மகேந்திரன் இவங்க தரப்புல இருந்து பரபரப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஏங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள நாங்க எந்த வித தலையிட மாட்டோம், நாங்க எங்க ஃபேமிலியோட பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏங்க இப்படிலாம் நீங்க வந்து கலப்பி விடுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரஜினியே திடீர்னு ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுனா, நான் சன்னியாசி ஆக போறேன், எனக்கு போதும். ஒய்ஃபை கூப்பிடுறாரு, குழந்தை ஐஸ்வர்யா கூப்பிடுறாரு, ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு, போயஸ் கார்டன் வீடு இருக்குது, கொஞ்சம் நம்மகிட்ட காசு இருக்குது, கொஞ்சம் நகை இருக்குது, இது போதும், நான் எனக்கு ரொம்ப இல்லறத்து மேலே பெரிய ஈடுபாடு இல்லை, நான் துறவரம் போகிறேன், நீ பார்த்துக்கோ, குழந்தையெல்லாம் பார்த்துக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதறி போகிறாங்க. அவசரமாக வந்து கே பாலச்சந்தர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ரஜினின்ற ஒரு மத யானை கே பாலச்சந்திரன்ற ஒரு அங்குசம் வைத்து கொண்டிருக்கிற பாகனுக்கு மட்டும்தான் அடங்கும். கூப்பிட்டு அனுப்புறாரு, வந்து சிவாஜி வா, இங்கே வா, ஆபீஸ் வான்றாரு. இவங்களும் வராங்க. என்ன உனக்கு பிரச்சனைன்றாரு. இல்லை எனக்கு வேணாம் சார், நான் வந்து சன்னியாசியா போகிறேன், எனக்கு போதும், நான் நடிக்கலாம் மாட்டேன். அப்படியா, தெளிவாக முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன், திரும்ப மாற்றமே கிடையாது அப்படின்னு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி சார் அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு கத்த பணத்தை எடுக்கிறாரு. நீங்கள் கவிதாவுக்காக எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகை தான், நான் உங்ககிட்ட கேட்கலையேன், நான் தான் சன்னியாசியை போக போகிறேன், இந்த காசு எனக்கு எதுக்கு, நீங்கள் வச்சுக்கன்றார். இல்லை நீ சன்னியாசியை போகிறதா போ, உங்கள்கிட்ட கொடுத்த காசு தான், திடீர்னு உன் மனசு மாறி ஒரு 4 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா 5 வருஷமா பொறுத்து நீ திரும்ப வந்தேன்னா அப்போ இந்த காசை வச்சு எனக்கு படம் பண்ணி கொடு அப்படின்றாரு. சிரிக்கிறார் ரஜினி. நான் வரா மாதிரி இல்லை, நீங்கள் வரல, நீ வந்துட்டப்பா, திரும்ப வந்துட்ட அப்படின்னு வச்சுப்போம், ஏன் கவிதாலயாவுக்கு படம் பண்ணி தர மாட்டியா, நீ வச்சுக்க அந்த காசுன்றாரு. ஓகேன்னு வச்சுக்கிறாரு. கிளம்புறாரு.
சொன்ன மாதிரியே கிளம்பி போயிடுறாரு. ஆனால் லதா ரஜினிகாந்திடம் பாலச்சந்தர் சொல்ற ஆறுதல் என்னன்னா, அம்மா இரு, உனக்கு வந்து ரஜினிகாந்தா மட்டும்தான் தெரியும், எனக்கு சிவாஜி ராவா தெரியும், அவனுடைய குணம் என்னன்னு தெரியும், அவனுடைய போக்கு என்னன்னு தெரியும், அந்த போக்கில் தான் போய் நாம் வந்து கயிறு இழுத்து பிடிக்கணும், நீ போ தைரியமாக வீட்டுக்கு போன்னு. ஆனால் சொன்னபடியே ரஜினிகாந்த் வந்து இமயமலை, ரிஷிகேஷ், எங்கெங்கெல்லாம் நார்த்தில் போகிறாங்களோ சன்னியாசி, துறவி, படுத்துந்து வரது, சாப்பிடுறது எல்லாமே அவருக்கு தோணுது. ஏறக்குறைய அந்த குடும்பத்தையே மறந்த பிறகுதான் அவருடைய குழந்தை ஞாபகத்துக்கு வருது. ஐஸ்வர்யா சின்ன குழந்தை. ஒரு நாள் கனவுல ஒரு பேட்டியில் சொல்றார், கனவுல வந்து தன் குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடுற ஒரு சத்தம் கேட்குது, மனசு மாறுது. இதுக்கிடையில வயிற்றில் குழந்தையோட, கை குழந்தையோட, என்னதான் சூப்பர் ஸ்டார், என்னதான் ரஜினியா மாபெரும் கலைஞனாக இருந்தாலும் ஒரு சராசரி மனைவியாக வீட்டு வாசல்ல நின்று தன் கணவன் வருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஒரு நாள் திடுதுப்புன்னு இந்த சந்நியாசம், துறவரம் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ கிளம்புன்னு அங்கேருந்து ஒரு சாமியார் சொல்றாரு. நிஜமா வந்து இமயமலையில் ஒரு சாமியார் கூப்பிடுறாரு, ஏன் உன்னை நீயே வருத்திக்கிறன்றார். நீ ஒரு மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, உங்ககிட்ட இருக்குது. இந்த சன்னியாசம்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் உனக்கு ஆண்டவன் எழுதலை. நீ சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, உனக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, உன்னை நம்பி அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, நீ புகழோட உச்சிக்கு போக வேண்டிய ஆளு, நீ கிளம்பி ஓடு போ அப்படின்றாரு. அதை வந்து வேதவாக்க கேட்டு திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு படத்தில் நடிக்க மாட்டேன்றாரு ரஜினி. எஸ்பி முத்துராமன், கே பாலச்சந்தர், கலைஞானம் யாரோ போய் சொல்றாங்க, நடிக்க மாட்டேன்றாரு. ஆனால் அவருடைய மனசை ஒருத்த மட்டும் மாத்திரம். ஆனால் ஒரே ஒரு ரசிகன் போயஸ் கார்டன் வீட்டு முன்னாடி இந்த கெரோசின் டின்னு அப்போ வந்து தகரத்தில் இருக்கும், அந்த டின்னும் ஒரு பழைய தீப்பெட்டியும் கையில் வச்சுக்கிட்டு, தலைவா நீ மட்டும் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதை ஊற்றிக்கின்னு நான் இங்கேயே சமூகம் பண்ணி பண்ணுறான். அப்போ தான் ரஜினி மனசு மாறுது. நமக்கு வந்து நடின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் நம்மால் ஏதோ ஒரு பயன் இருக்குன்னு அர்த்தம். நம்மளை வச்சு படம் பண்ண போகிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, கதை எழுத போகிறாங்கன்னு. இவன் யார், இவன் எந்த ஊருன்னே தெரியாது, இவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் நான், ஒரு 2 மணி நேரம் அவனை என்டர்டைன்மெண்ட் பண்ண அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வந்து ஒரு மன்னனோட நின்னா பாருங்க, இதுக்காகவே நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன். அன்று தொடர்ந்து அந்த பயணம் தான் இன்னைக்கு தலைவர் 171, 172 தாண்டி போயிட்டு இருக்கு. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கே ஒரு டைவர்ஸ்ன்ற ஒரு மேட்ரு அவ்வளோ பெரிய நடிகனுக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்குது. அதை ஒரு நொடியில மாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பொழுது நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து உட்காந்து யோசனை பண்ணி ஒரு நொடியில் நீங்கள் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்வைஸ் சொல்கிறது நம்ம ரொம்ப ஈஸி, அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறங்கி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.